Hi friends, good morning. This is Murugeshwari from Winners Team. இன்னைக்கு நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேவா கைப்போ ஆலோவேரா ஸ்கின் சூத்திங் ஃபேஷியல் கிட். இந்த ஃபேஷியல் கிட்டில் நம்ம 7 ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஃபேஷியல் கிட் நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம ஸ்கின் வந்து டீப் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் நியூரிஷிங்காக வச்சுக்கிறதுக்கும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் யூத்ஃபுல்லாகவும் மாற்றுறதுக்கு வந்து இந்த ஆலோவேரா ஸ்கின் சூத்திங் ஃபேஷியல் கிட் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம 7 ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணுவோம். இதில் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஆலோவேரா கொடுத்துருக்காங்க. ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்கு கிருமிகளை நீக்கிறதுக்கும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டிங்காக இருக்கிறதுக்கும் வந்து உதவியாக இருக்கும். எந்த ஒரு இச்சிங்னஸ் இரிட்டேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா வந்து உதவியாக இருக்கும். இதை வந்து நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்கிறதால நம்ம ஸ்கின்னை வந்து டீப்பாக மாய்ஸ்சரைசிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நியூரிஷ்மெண்ட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த ஃபேஷியல் கிட் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல உள்ள ஸ்கேர்ஸ், பிளெமிஷஸ், அதாவது டார்க் ஸ்பாட்ஸு, பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சட்டிலாக ஆகிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதில் ஆலோவேரா இருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி, நேச்சுரல் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டியாக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல நமக்கு வந்து நியூ ஸ்கின் செல்ஸ் வளர்ந்து அதை வந்து க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின் வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். இந்த ஆலோவேரா வந்து ஸ்கூலிங்க்கும் சரி சூத்திங்க்கும் சரி ஒரு எக்ஸலண்ட் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மியூக்கோ பாலி சாரிகாட்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கும் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இதில் வந்து நேச்சுரல் பாட்னிக்கல் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நிறைய இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின் பெனிஃபிட்டுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதோட பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்குது. நம்ம ஸ்கின்ல உள்ள டேமேஜஸ்லாம் ரிப்பேர் செஞ்சு ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது வந்து சன்பர்ன், அதாவது நம்ம சூரியனால் வந்த ப்ராப்ளம் எல்லாரையும் சரி பண்ணி கொடுத்துட்டு ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போர் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. நம்ம ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் 7 ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேவா ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் 50 ml, கைப்போ ஆலோவேரா கிளென்சர் 50 ml, கைப்போ ஆலோவேரா எக்ஸ்ஃப்ளோயேட்டிங் ஸ்க்ரப் 50 கிராம், கைப்போ ஆலோவேரா மசாஜ் க்ரீம் 50 கிராம், கைப்போ ஆலோவேரா ஹைட்ரேட்டிங் ஜெல் 50 கிராம், கைப்போ ஆலோவேரா ஃபேஸ் மாஸ்க் 50 கிராம், கைப்போ ஆலோவேரா டோனர் 50 ml. இதெல்லாம் தான் நமக்கு வந்து 7 ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீம் எக்ஸ்ட்ராக்ட், ஆலிவ் ஆயில், டீ ட்ரீ ஆயில், விட்டமின் B5, கிளிசரின், சோடியம் PCA, டைட்டானியம் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜனேட்டட் கேஸ்டர் ஆயில், ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், ஃப்ரேக்ரன்ஸ் அண்டு கலர். இதெல்லாம் தான் நமக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபேஸை வந்து நல்லா காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிளென்சிங், அதாவது ஆலோவேரா கிளென்சரை வச்சு நம்ம ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம கிளென்சரை எடுத்து டீப் மசாஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளென்சரை வச்சு நம்மளை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹைட்ரேட்டிங் கிளென்சரை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மசாஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 3rd ஸ்டெப் வந்து அதுக்கு வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ஃப்ளோயேட்டிங் ஃபேஸ் ஸ்க்ரப்பை போட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மசாஜ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நியூரிஷிங் மசாஜ் க்ரீமை வச்சு நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 to 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாஜ் ஜெல்லை 1 டீஸ்பூன் நம்ம தேவையான அளவு எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி 10 to 12 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வைப் பண்ணதுக்கப்புறம் வைட்டனிங் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணி 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஃபேஸில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் டோனரை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஜென்டல் மசாஜ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.